இன்றைக்கி நான் வந்து மங்களூர் பன் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் நல்லா பழுத்த வாழைப்பழம் 10 வாழைப்பழம். இது வந்து ஏலக்கி வாழைப்பழங்க. நம்ம பச்சை வாழைப்பழமும் நம்ம சேர்த்துக்கலாம், ஆனால் நல்லா பழுத்து இருக்கணுங்க. மைதா மாவு 1/2 kg, உப்பு, சோடா மாவு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 கப், தயிர் 1 கப். முதல்ல இந்த வாழைப்பழத்தை நம்ம வந்து இந்த ஆலு மேஷரில் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு அப்புறம் இந்த பொருளை எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்ருக்கோம். இதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கணும். அரை கப் சர்க்கரை சேர்த்துட்டு இன்னும் நம்ம நைஸாக பிசைஞ்சுக்கணும். இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ வந்து தயிர், சீரகம், உப்பு, சோடா மாவு இவ்வளோ சேர்க்க போகிறேங்க. முதல்ல சீரகத்தை சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாம் கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு இப்போ மாவு போட்டு நம்ம பிசையணும். இப்போ இதில் வந்து நம்ம வாழைப்பழம், சர்க்கரை, உப்பு, தயிர், சோடா மாவு, சீரகம் இவ்வளவும் போட்டு இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் வந்து மாவு போட்டு பிசைய போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி தான் பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் இலக்காக இருக்கணுங்க. பிசைஞ்சு இது வந்து ஒரு 8 மணி நேரம், இப்போ வந்து ராத்திரியில் இப்போ நான் பிசைஞ்சு வச்சிட்ருக்கேன். இது வந்து நாளைக்கு காலையில் தான் நம்ம வந்து பூரி சுட போகிறோம். அதாவது நம்ம பூரி மாதிரி தான் அதை சுட்டு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்து நம்ம பிசையணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg மாவு இல்லாக்காட்டி ஒரு 700 கிராம் மாவு பிடிக்குங்க. இதுக்கு கட்டியாக பிசைஞ்சு இப்போ வச்சு மூடி வச்சிடணும். நாளைக்கு காலையில் நம்ம எண்ணெயில் சுட்டு எடுக்கணும். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா 8 மணி நேரம் ஊறணுங்க. இது நாளைக்கு காத்தால நம்ம பூரி மாதிரி நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், மாவு ராத்திரி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இதோ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு. பண்ணு பாருங்கள், பூரி மாதிரி நான் திரட்டி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டு எடுக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், இல்லாக்காட்டி தீஞ்சு போயிடும். ஏன்னா வாழைப்பழம், சர்க்கரை எல்லாம் போட்டு பிசைஞ்ச மாவு இல்லையா. ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தாங்க இருக்கும். நம்ம கடையில் விற்கிற பன் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து கர்நாடகா மங்களூர் ஸ்பெஷலுங்க இது. அதே மாதிரி மங்களூர் கோலி பஜ்ஜியும் இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலுங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒன்றா சுட்டு எடுத்து சாப்பிட்றதாங்க. மங்களூர் பன் ரெடி. கொஞ்சம் கனமாக திரட்டி போடுறேன் இல்லையா பூரியை விட, அதனால் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. அதுக்கு தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறது.
பாருங்க ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம திரட்டி சுட்டு எடுத்துக்கணும். மங்களூர் பன் வித் கோகோனட் சட்னி ரெடிங்க. நான் இதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம குருமாவும் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் குருமா இல்லை பன்னீர் எது வேணாலும் எந்த குருமா பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கர்நாடகா மங்களூர் ஸ்பெஷலுங்க. இது என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.